Registers. Register is a device capable of storing a bit. அதாவது ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸை நம்ம ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டு ஸ்டோர் n பிட் பைனரி நம்பர் a செட் ஆஃப் n ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் ஆர் யூஸ்டு. அதாவது இப்போ ஒரு 2 பிட் பைனரி நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா 2 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் வந்து நமக்கு தேவை. இப்போ 2 பிட்ஸ் அப்படின்னா இப்போ உதாரணமாக 1 0 இது ஒரு பைனரி நம்பர். இப்போ இந்த 2 நம்பரை சேவ் பண்ணணும்னா நமக்கு வந்து 2 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தேவைப்படும். அதே 3 பிட்ஸை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 3 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தேவைப்படும். அதான் இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்து the data can be serial or parallel. இந்த ரெஜிஸ்டர்ஸில் டேட்டாவை நம்ம லோட் பண்ணுறதை வந்து 2 விதமாக நம்ம லோட் பண்ணலாம். ஒன்று வந்து சீரியலாக லோட் பண்ணலாம் அல்லது பேரலல் லோடிங் அந்த முறையில் பண்ணலாம். இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி நம்ம பார்க்கலாம். A register can convert a data from serial to parallel and vice versa. ஒரு ரெஜிஸ்டரை நம்ம சீரியலாவோ கன்வெர்ட் அல்லது பேரலாவோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக மெமரி ரெஜிஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ் தட் கேன் யூஸ்டு டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ரெஜிஸ்டர்ஸை மெமரி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன். இப்போது ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து டேட்டாவை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். அப்போது வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இப்போது ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நேச்சுரலி த ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் மஸ்ட் பி கனெக்டட் such that the binary number can be entered into the register and possibly shifted out. அதாவது ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டு வரிசையாக நாம் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸை வந்து நம்ம பைனரி நம்பரை வந்து என்டர் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1 by 1 நமக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸில். அடுத்து a group of flip-flops connected to provide either or both of these functions is called a shift registers. இப்போ 2 ஃபங்க்ஷன்ஸு ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா பைனரி நம்பரை வந்து நம்ம என்ட்ரு பண்ணுறது ஒன்று, அடுத்து வந்து ஷிஃப்ட் பண்ணுறது. இந்த 2 ஃபங்க்ஷனையும் செய்யலாம். அதை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கலாம். அதை நம்ம வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டிஜிட்டல் சிஸ்டம் ஃபார் டெம்பரரி இன்ஃபர்மேஷன் டு ஸ்டோரேஜ் அண்டு டேட்டா மேனிப்புலேஷன் அண்டு ட்ரான்ஸ்ஃபரிங். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா நம்ம டெம்பரரியாக ஒரு நம்பரை வந்து சேவ் பண்ணலாம், இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணுறதுக்கோ அல்லது டேட்டாவை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ, அதாவது அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு கால்குலேஷனுக்கு அதை பயன்படுத்தலாம். அல்லது அந்த டேட்டாவை வந்து நம்பர்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து தே கேன் பி யூஸ்ட் இன் மெனி கவுண்டிங் சர்க்கியூட்ஸ். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸை வந்து நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கவுண்டிங் சர்க்கியூட்ஸில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா கவுண்டிங் சர்க்கியூட்ஸ்ன்றது 1 by 1 நமக்கு கவுண்ட் பண்ணும். இப்போ ஒரு 1 வந்துருச்சு அப்படின்னா 1, நெக்ஸ்ட் அப்படின்னா நமக்கு வந்து 1 0, அடுத்தது 1 1, இந்த மாதிரி வந்து அதனுடைய நம்பர் வந்து கவுண்டிங் நம்பர் மாறிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆக மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணமாக 0 0 0 1. இப்போ ஃபஸ்ட்டு வரும்போது இது வந்து இந்த 1 இங்கே இருக்கும். அதே செகண்ட் கவுண்ட் ஆகும்போது இந்த 1 வந்து இங்கே போயிடும். அப்போ அது மாதிரி ஷிஃப்ட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்போ ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸை நம்ம வந்து கவுண்டிங்கில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் 2 டைப் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருக்குது. ஒன்று சீரியல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், another one is parallel shift register. இப்போ சீரியலில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 1 bit at a time, it is important point. ஒரு நேரத்தில் ஒரு பிட்டை தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ரெஜிஸ்டருக்கு சீரியல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு பேர். நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எம்எஸ்பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அல்லது எல்எஸ்பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக நம்ம வந்து இப்போ 1011 அப்படின்ற இந்த நம்பரை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணணும், அது இந்த 4 நம்பரையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம வந்து எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து நம்ம எம்எஸ்பின்னு சொல்லுவோம், இது வந்து எல்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ இந்த ரெஜிஸ்டரில் ஒவ்வொரு நம்பரையும் நம்ம வந்து இப்போ இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணோம்னா இந்த ஒன்று இங்கே வரும், அடுத்து இது இங்கே போகும், அடுத்தது இங்கே போகும், அடுத்து இது வெளியில் போகும். அந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த டைரக்ஷன்லையும் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த சீரியல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா n பிட் ரெக்வயர்ஸ் n கிளாக் பல்சஸ். அதாவது இப்போ ஒரு 4 பிட்டை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 4 கிளாக் பல்சஸ் வேணும். 4 கிளாக் பல்சஸ் அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். n பிட் n கிளாக் பல்சஸ். எத்தனை பிட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோமோ அத்தனை கிளாக் பல்சஸ் தேவைப்படும். ஏன்னா ஒரு கிளாக் பல்ஸின் போது ஒரு பிட்டு மட்டும்தான் ஷிஃப்ட் ஆகும். இது வந்து சீரியல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில். அடுத்த டேட்டா இன் சீரியல் ஃபார்ம் ரெஃபர் டு அஸ் டெம்பரல் கோட் அப்படின்னு பேர். இந்த சீரியல் ஃபார்மில் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெம்பரல் கோட் அப்படின்ற வேர்டால் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 1 bit at a time, n bit requires n clock pulses, data in serial form referred as a temporal code. Next, parallel shift register. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா all the data bits shifted simultaneously. இப்போ 4 பிட்டுனா 4யுமே ஒரே நேரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடுறோம். ஒரே நேரத்தில் அட் த சேம் டைமில் ஷிஃப்ட் பண்ணப்படுகிறது. அதனால் இதை என்ன சொல்கிறோம், ஃபாஸ்டர் தென் சீரியல் ஷிஃப்டிங். சீரியலோட இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். டேட்டா இன் பேரலல் ஃபார்ம், இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பெஷல் கோட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பேர். அடுத்து பேசிக் ஷிஃப்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் லெஃப்ட், அப்புறம் ஷிஃப்ட் ரைட், அடுத்து வந்து பேரலல் ஷிஃப்ட் இன், பேரலல் ஷிஃப்ட் அவுட், அப்புறம் ரொட்டேட் லெஃப்ட் அண்டு ரொட்டேட் ரைட். இந்த மாதிரி நமக்கு ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் ஷிஃப்ட் லெஃப்ட் தென் அவுட். சீரியல் ஷிஃப்ட் லெஃப்ட்ன்றது லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி நமக்கு இந்த பிக்சரில் போட்டிருக்கோம். டேட்டாவை வந்து இங்கேருந்து கொடுக்குறோம். ஒவ்வொரு டேட்டாவாக ஃபஸ்ட்டு இங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி அப்படியே வந்து வெளியில் போகும். சீரியல் ஷிஃப்ட் ரைட் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு ரைட் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகி வெளியில் போகிறது. அடுத்து பேரலல் ஷிஃப்ட் இன் அப்படின்னா பேரலல் அப்படின்றது மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஃபுல்லாக 4 டேட்டாவும் ஒரே நேரத்தில் இங்கே வந்து லோட் ஆகிரும். இப்போ உதாரணமாக இப்போ 1 0 1 0 இதை வந்து நம்ம இதில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது அப்படியே ஃபஸ்ட்டு 0 வந்துடும், 1 0 1 உடனே ஒரே கிளாக் பல்ஸில் நமக்கு வந்துடும். பேரலல் ஷிஃப்ட் அவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர்ஸ்லேருந்து டேட்டாவை பேரலாக ஒரே நேரத்தில் 4 பிட்டுன்னா 4யும் ஒரே நேரத்தில் வெளியில் எடுக்கிறது. இது வந்து பேரலல் ஷிஃப்ட் அவுட்டுன்னு பேர். ரொட்டேட் லெஃப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ இது வந்து வெளியில் வராமல் இங்கே உள்ள பிட்டு என்ன ஆயிரும்னா இங்கே வந்துடும். உதாரணமாக வந்து இப்போ இங்கே ஏற்கனவே 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த 1 திரும்ப இங்கே வந்துடும். அப்புறம் 1 திரும்ப இங்கே போகும், அடுத்து இங்கே போகும், இங்கே உள்ளது இங்கே வரும், இங்கே உள்ளது இங்கே வரும், இங்கே உள்ளது திரும்ப இங்கே வந்துடும். ரொட்டேட் ரைட்னா ரைட் சைடு அதே மாதிரி ரொட்டேட் ஆகுறது. அடுத்து அக்கார்டிங் டு இன்புட் அண்ட் அவுட்புட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் மே பி கிளாசிஃபைட் அஸ், அதை 4 டைப்பாக நம்ம இது பண்ணுறோம். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸை வந்து அதோடைய இன்புட் அண்ட் அவுட்புட்டு அதை பொறுத்து, அதாவது இன்புட்டை வந்து சீரியலாக கொடுக்கலாம், அவுட்புட்டும் சீரியலாக எடுக்கிறது. அதுக்கு பேர் சீரியல் இன், சீரியல் அவுட். அடுத்து சீரியல் இன் பேரலல் அவுட், பேரலல் இன் சீரியல் அவுட், பேரலல் இன் பேரலல் அவுட். இங்கே என்னன்றது இன்புட்டு, அவுட்டுன்றது அவுட்புட். இன்புட்டும் சீரியலை நம்ம கொடுத்து அவுட்புட்டையும் சீரியலாகவே எடுத்தோம் அப்படின்னா நம்ம அதை சீரியல் இன் சீரியல் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இன்புட்டை சீரியலாக கொடுத்து அவுட்புட்டை பேரலாக எடுத்தால் சீரியல் இன் பேரலல் அவுட் அப்படின்னு பேர். இப்போ சீரியல் இன் சீரியல் அவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா டேட்டா மே பி ஷிஃப்டட் லெஃப்ட் ஆர் ரைட். ஷிஃப்டட் லெஃப்ட் ஆர் ரைட். அதை ஷிஃப்டட் லெஃப்ட்டை வந்து ஷிஃப்ட் லெஃப்ட்னு சொல்கிறோம், ஷிஃப்டட் ரைட்டுன்றது ஷிஃப்ட் ரைட்னு சொல்கிறோம். டேட்டா வந்து லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணலாம் அல்லது ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஷிஃப்ட் லெஃப்ட் ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் லெஃப்ட் ரெஜிஸ்டர் கேன் பி பில்ட் யூஸிங் டி ஃபிளிப் ஃப்ளாப் அண்டு ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப். இதுகளை பயன்படுத்தி நம்ம உருவாக்குறோம். ஃபிளிப் ஃப்ளாப்புகளை பயன்படுத்தி தான் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டு கேஸ்கேடட் இணைப்புகள் மூலமாக இந்த ரெஜிஸ்டர்கள் உருவாக்கப்படுகின்றன. இப்போ ஃபார் ஃபிகர் ஷோஸ் 4 பிட் ரெஜிஸ்டர் யூஸிங் 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். இப்போ கீழே உள்ள பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிட்டுக்கான ரெஜிஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்குது. இது QD, QC, QB, QA 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்.
இது வந்து சீரியல் இன்புட்டை வந்து சீரியலாக கொடுக்குறோம். அது அந்த கிளாக் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கிளாக் வந்து கொடுக்கப்படுகிறது. இது சீரியல் அவுட்புட் டேட்டா QD. இங்கே வந்து நமக்கு சீரியல் இன்புட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து சீரியல் அவுட்புட். இப்போது பிக்சர் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் லெஃப்ட் ரெஜிஸ்டர் யூஸிங் D ஃப்ளிப்ஃப்ளாப். இது வந்து D ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருக்கோம். பிக்சர் பி வந்து JK ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணுறோம். JK யூஸ் பண்ணும்போது இந்த இன்புட்டை வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா JK அப்படியே டைரெக்டாக அந்த கிளாக் பல்ஸை கொடுத்துட்றோம். கேக்கு வந்து அதை வந்து ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணி அதை அப்படியே வந்து கேயினுடைய இன்புட்டாக கொடுக்குறோம். பட் D ஃப்ளிப்ஃப்ளாப்பில் வந்து ஒரே ஒரு இன்புட் மட்டும் தான் இருக்கும், D மட்டும் தான் இருக்கும். பட் JKனா 2 இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் பல்சஸ் எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு உள்ளது D, லெஃப்டில் இருந்து தான் வந்து A கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து இதில் வரைஞ்சி இது பண்ணிக்கிறோம். A, அது B, C, D. இப்போ ஆரம்பத்தில் எல்லாத்துலேயுமே 0 0ன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பல்ஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பல்ஸ் கொடுக்கும்போது A வந்து 1 ஆகிடும். இந்த 0க்கு பதிலாக 1 வந்துடும். இந்த 0க்கு பதிலாக 1 ஆகிடும். செகண்ட் பல்ஸ் கொடுக்கும்போது இந்த 1 வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துடுது. அந்த செகண்ட் பல்ஸோட அவுட்புட் வந்து நமக்கு இங்கே 1 இங்கேயும் 1 கிடச்சிருது. அடுத்து தேர்ட் பல்ஸ் முடிவில் 3 1கள் நமக்கு உருவாகுது. அடுத்து ஃபோர்த் பல்ஸ் கொடுக்கும்போது 4 1 நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த ஃபேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 1 மட்டும் இருக்குது. அடுத்தது இந்த 1 வந்து இங்கே வர்ற மாதிரி கணக்கு, அடுத்து இது இங்கே வர்ற மாதிரி, அடுத்து இது இங்கே வர மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் நமக்கு ஷிஃப்டிங் இருக்குது. அதனால தான் இதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஷிஃப்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி ஷிஃப்ட் ரைட் ரெஜிஸ்டர். இதில் வந்து இன்புட்டை வந்து இங்கே ரைட் சைட்லேருந்து கொடுக்குறோம், அவுட்புட்டை வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இங்கேருந்து நமக்கு வந்து இன்புட்டு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து இது இங்கே வருது. அடுத்து இது வந்து நமக்கு இங்கே கிடைக்குது, இது இங்கே மாறுது. அப்போ ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஷிஃப்டிங் வருது. இப்போ நெக்ஸ்ட்டு சீரியல் இன் பேரல் அவுட். இப்போ இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த இது ரெண்டுமே வந்து சீரியல் இன் சீரியல் அவுட்டு, லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துருக்கோம். இப்போ சீரியல் இன் பேரலல் அவுட் அப்படின்னா சீரியலில் இன்புட் கொடுக்குறோம், இன்புட்டை சீரியஸாக கொடுத்துட்டு அவுட்புட்டை வந்து ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக நம்ம எடுக்கிறோம். அதாவது டேட்டா இஸ் அவைலபிள் ஃப்ரம் ஆல் பிட்ஸ் சைமல்டேனியஸ்லி. அது அவுட்புட் வந்து சைமல்டேனியஸாக கிடச்சிரும், ஒரே நேரத்தில் கிடச்சிரும். பட் இன்புட் வந்து நம்ம வந்து எப்படி கொடுக்குறோன்னா 1 by 1 நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம். டிஸ் இன்புட் வந்து 1 by 1 சீரியலாக கொடுத்துட்டு அவுட்புட்டை வந்து பேரலாக எடுக்கிறோம். இதுக்கான பிக்சர் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ சீரியல் இன்புட் SIன்றது சீரியல் இன்புட்டு, இது வந்து அவுட்புட். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எடுத்துடுறோம் QA, QB, QC, QD. நமக்கு எல்லா அவுட்புட்டுமே நமக்கு இங்கே ஒரே நேரத்தில் கிடைக்கிற மாதிரி இந்த இதை வந்து அமைச்சிருப்பாங்க. இதே மாதிரி பேரலல் இன் பேரலல் அவுட் அப்படின்னா பேரலாக பார்த்தீங்கன்னா இன்புட்டு பார்த்தீங்கன்னா பேரலாக கொடுத்துருப்பாங்க. QD, QC, QB அண்டு QA. பேரலல் அவுட்புட் அது பேரலாக இன்புட்டு. அது மாதிரி இன்புட் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கோம், கீழே வந்து இது இன்புட், இங்கே வந்து அவுட்புட்டு பேரலாக எடுக்கிறோம். இப்போ ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக இருக்கும். ஆல் பிட்ஸ் ஆர் லோடட் சைமல்டேனியஸ்லி. அதே மாதிரி ரீடு சைமல்டேனியஸ்லி. ரீடு மீன்ஸ் அவுட்புட்டு, லோடட் மீன்ஸ் நம்ம இன்புட் கொடுக்கறது. பேரலல் இன் சீரியல் அவுட் அப்படின்னா இன்புட்டை நம்ம பேரலாகவும் அவுட்புட்டை வந்து 1 by 1 எடுத்தோம் அப்படின்னா அது பேரலல் இன் சீரியல் அவுட் அப்படின்னு பேர்.
இதற்கான பிக்சர் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான இந்த வடிவம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது சீரியலாக நம்ம வந்து இன்புட்டு கொடுத்துட்டு லோட் பண்ணுறோம். டேட்டா வந்து நமக்கு வந்து அது அவுட்புட்டும் சரி, இது வந்து பேரலல் இன் சீரியல் அவுட். அதாவது பேரலாக வந்து நம்ம வந்து இன்புட்டு கொடுத்துட்டு டேட்டா இதான் இன்புட்டு கொடுத்துட்டு சீரியல் டேட்டாவை அவுட்புட்டாக நம்ம எடுக்கிறோம். 1 by 1 நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறோம். இப்போ இதற்கான பிக்சர் பார்த்தீங்கன்னா சீரியல் இன் திஸ் இஸ் சீரியல் அவுட் இந்த பிக்சர். அடுத்து இது வந்து சீரியலாக கொடுத்துட்டு அவுட்புட்டை வந்து பேரலாக எடுக்கிறோம். இங்கே பேரலாக இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட்டை வந்து சீரியல் எடுக்கிறோம். இங்கே பேரலாக இன்புட் கொடுத்துட்டு பேரலாக அவுட்புட் எடுக்கிறோம். இதையே நீங்கள் சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைம் டிலேக்கு இது பயன்படுகிறது. ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து டைம் டிலே பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படுகிறது. இப்போ உதாரணமாக ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர்ஸை வந்து இன்னொரு எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம கொண்டு போகணும். பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம இடையில வந்து ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவையும் அப்படியே மெதுவாக ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இப்போ 4 ஃப்ளிப்லாப் இங்கே யூஸ் ஆகுது இல்லையா. அப்போ ஒவ்வொரு ஃப்ளிப்லாப்பும் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. அந்த கிளாக் டைமு அந்த இதெல்லாம் பொறுத்து நமக்கு இங்கே என்ன ஆகும்னா டைம் டிலே ஆகும். அப்போ ஒரு டேட்டாவை டைம் டிலே பண்ணி நம்ம அவுட்புட்டில் திரும்ப அதை மாற்றுறதுக்கு இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸை பயன்படுத்தலாம். இப்போ இந்த டைம் டிலே கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா டெல்டா டி ஈக்குவல் டு n இன்ட்டு 1/f அப்படின்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இங்கே டெல்டா டீன்றது டைம் டிலே. இது பெரும்பாலும் மைக்ரோ செகண்ட் அளவில் இருக்கும். ஏன்னா ஃப்ளிப்லாப்போட அந்த டைம் டிலே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். என்னன்றது நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். உதாரணமாக 4 ஃப்ளிப்லாப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா இப்போ டெல்டா டி ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1/f அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எஃப்ன்றது கிளாக்கோட ஃப்ரீக்வன்சி. இப்போ கிளாக்கோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக நமக்கு இந்த டைம் டிலே வந்து குறையும். இப்போ கம்மியான ஏன்னா ஃப்ரீக்வன்சின்றது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு செகண்டில் எத்தனை கிளாக்ஸ் வருது அப்படின்றது. அப்போ கிளாக்கோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகிச்சுன்னா ஒரே செகண்டில் நிறைய கிளாக்ஸ் வரும். அப்போ டைம் டிலேயோட அளவு வந்து நமக்கு வந்து ஒரு கிளாக்குக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் டைம் டிலேயோட அளவு குறையும். அதாவது கிளாக்கோட ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து டைம் டிலே வந்து நமக்கு குறையும். இப்போ டைம் டிலே கால்குலேஷன் நம்ம வந்து இந்த டெல்டா டி ஈக்குவல் டு n இன்ட்டு 1/f இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். கிளாக்கோட ஃப்ரீக்வன்சியும் எத்தனை நம்பரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து டெல்டா டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உதாரணமாக ஒரு கிளாக்கோட ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 10 MHz அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ 4 பிட்ஸை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம டெல்டா டி ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1/10 MHz 10 இன்ட்டு 10⁻⁻6 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 4/10⁻⁻5 அப்படின்னு கிடைக்கும். அல்லது 4 இன்ட்டு 10⁻+6 அப்போ 10⁻+7 இப்போ +7 this 10⁻⁻7 செகண்ட்ஸ். இப்போ இந்த ரேஞ்சில் இருக்கும். அடுத்து யூஸ்ட் அஸ் ஏ ரிங் கவுண்டராக இதை பயன்படுத்தலாம். ஏன்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் வந்து நம்ம ரிங் கவுண்டராக பயன்படுத்தலாம். அப்புறம் சீரியல் டு பேரலல் டேட்டா கன்வர்ஷன். ஒரு டேட்டாவை சீரியலாக கொடுத்துட்டு பேரலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது பயன்படுகிறது. இது நிறைய தேவைப்படுற இடங்களில் பயன்படுத்துவாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கவுண்டர் அப்படின்றது ஒரு சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ். கவுண்டர் ரெஜிஸ்டர் இது எல்லாமே நம்ம சீக்வென்ஷியல் சர்க்கியூட்டில் தான் வரும். கன்சிஸ்டிங் ஆஃப் ஏ செட் ஆஃப் ஃப்ளிப்லாப்ஸ் தட் டேலிஸ் ஆர் கவுண்ட்ஸ். டேலிஸ்னால் வந்து நமக்கு இப்போ ஒரு 100 இருக்குது அப்படின்னா 100லேருந்து அப்படியே குறைச்சிட்டே வந்து 0 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறது. ரிவர்ஸ் பண்ணால் அதை டேலிஸ்ன்னு சொல்கிறோம். கவுண்ட்ஸ் சொன்னால் 1லேருந்து 100 வரைக்கும் போணுச்சு, இந்த ரேஞ்சில் போணுச்சுன்னா அதை நம்ம கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம டேலிஸ் அப்படின்றதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் இன்புட் பல்சஸ் இட் ரெசீவ்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிங்க்ரோனஸ் கவுண்டர், இன்னொன்று வந்து அசிங்க்ரோனஸ் கவுண்டர். சிங்க்ரோனஸ் கவுண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல் ஃப்ளிப்லாப்ஸ் ஆர் கிளாக்டு அட் த சேம் டைம். இது எல்லா ஃப்ளிப்லாப்புக்கும் ஒரே நேரத்தில் கிளாக் கொடுக்கப்பட்டால் அது சிங்க்ரோனஸ். அதான் எல்லா ஃப்ளிப்லாப்பும் ஒரே டைமில் ஒர்க் ஆகும். இது வந்து பேரலல் சீக்வென்ஷியல் சர்க்கியூட்டுக்கு எடுத்துக்காட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பேரலல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் ஒரே நேரத்தில் அதுக்கு இன்புட் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி
அவுட்புட்னாலும் ஒரே நேரத்தில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து அசிங்க்ரோனஸ் கவுண்டர். இது பார்த்தீங்கன்னா சீரியல் சீக்வென்ஷியல் சர்க்யூட். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிள் கவுண்டர். ரிப்பிள் கவுண்டர் ஒரு அசிங்க்ரோனஸ் கவுண்டர். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கவுண்டருக்கு வந்து பல்ஸ் கவுண்டிங், எத்தனை பல்ஸ் வந்துருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி டிவிஷனுக்கு இது பயன்படுகிறது. ஃப்ரீக்வன்சியை வந்து இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணலாம், அதாவது இப்போ பாதி ஆக்குறது, 1/4 ஆக்குறது, இந்த மாதிரி. அடுத்து டைம் மெஷர்மெண்ட் அதுக்கு பயன்படுகிறது. கண்ட்ரோல் அண்டு டைமிங் ஆப்ரேஷன் இதுக்கு பயன்படுகிறது. அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் கவுண்டர் பார்த்தோம் அப்படின்னா, டெசிமல் அவுட்புட் ஆஃப் த கவுண்ட் இஸ் ரெக்வயர்ட். The output counter can be converted to decimal by decoder. இப்போ டெசிமல் அவுட்புட் நமக்கு வேணும் அப்படின்னா, அப்போ கவுண்டரோட அவுட்புட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டெசிமலாக மாற்றணும். அதுக்கு எதை பயன்படுத்தி மாற்றுறாங்க அப்படின்னா டீகோடர். டீகோடர்ன்றது ஒரு பைனரி நம்பரை டெசிமல் நம்பரை மாற்றக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுதான் டீகோடர் அப்படின்றது. அடுத்து ஈச் ஃபிளிப் ஃப்ளாப் ஹேஸ் 2 பாசிபிள் ஸ்டேட்ஸ். நமக்கு தெரியும் ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பும் நமக்கு 2 பாசிபிள் ஸ்டேட்ஸை கொண்டு இருக்கும். ஒன்று வந்து 0 ஆர் 1 அப்படின்ற 2 ஸ்டேட்டு. அப்போ இப்போ கவுண்டர் கேஸ் n ஃபிளிப் ஃப்ளாப்ஸ், ஒரு கவுண்டருக்கு 2 கவுண்டரில் வந்து n ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனால் எவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா 2n. இட் இஸ் 2n மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டேட்ஸ். இஃப் 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஆர் யூஸ்டு, இப்போ 4 ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய the maximum modulus can be, this is 16, அதாவது 2 power 4 equal to 16. அது 3 flip flopsனா 2 power 3 equal to 8 ஸ்டேஜ் வரைக்கும் அது கவுண்ட் பண்ணும். இப்போ ஜென்ரலாக கவுண்டிங் 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 16 அப்படின்னா 0விலிருந்து 15 வரை அது கவுண்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 16 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை, 0லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதுவே பட் கவுண்டர் ஃபார் கவுண்டிங் அப் டு 10 இஸ் நோன் அஸ். ஒரு கவுண்டர் வந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டீகேடு கவுண்டர் அல்லது மோட் 10 கவுண்டர் அப்படின்னு பேர். தோ இட் ஹேஸ் 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் அண்ட் ஹேஸ் எ மேக்ஸிமம் மாடுலஸ் ஆஃப் 16. அதாவது இப்போ டீகேடு கவுண்டர், இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ 4 ஃபிளிப் ஃப்ளாப் ஒரு கவுண்டரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 16, அதாவது 0 to 15 வரைக்கும் அது கவுண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ மாடு 10 கவுண்டர் அப்படின்னா அதோடைய மாடலஸ் வந்து நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 10 இருக்கணும். அதாவது இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 0 to 9 வரைக்கும் கவுண்ட் பண்ணும். திரும்ப என்ன பண்ணணும்னா திரும்ப 0க்கு போயிடும். இப்போ 0 to 9 அந்த டெசிமல் அந்த இதில் கவுண்ட் பண்ணும். இப்போ 0 to 9 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தேவை அப்படின்னா அதுக்கும் 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தான் தேவை. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ 3 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 2 power 3 equal to 8. அப்போ 8 அப்போ வந்து 0லேருந்து 7 வரைக்கும் தான் நம்ம வந்து 3 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணால் கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் நமக்கு வந்து 0 to 9 வேணும். ஸோ அதனால் கண்டிப்பாக 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் நமக்கு வேணும். அப்போ மாடு 10 கவுண்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 9க்கு அப்புறம் உள்ள கவுண்டிங்ஸை வந்து 0 ஆகிற மாதிரி, அதாவது அதை கவுண்ட் பண்ணாமல் திரும்ப ரிட்டன் வர்ற மாதிரி அந்த கவுண்டரை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஒரு மாடுலஸை கொடுத்துட்டு அதனுடைய எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அப்படியே அந்த மேக்ஸிமம் நம்பர் தான் நம்ம கொடுக்கணும். இப்போ உதாரணமாக இப்போ வந்து நமக்கு வந்து 18 வரைக்கும் நமக்கு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ 2 power 4 வந்து நமக்கு 16. அதுவே 2 power 5, அப்போ 2 power 5 வந்து நமக்கு வந்து 32. அப்போ எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து 5 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வேணும், 5 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வேணும். அதாவது இந்த 16க்கு மேலே போயிட்டாலே மாடுலஸ் வந்து 16க்கும் 32 வரைக்கும், 16க்கு மேலே இருந்து 32 வரைக்கும் என்ன நம்பர் கொடுத்தாலும் நமக்கு இந்த 5 ஃபிளிப் ஃப்ளாப் தேவைப்படும். இது அதாவது இந்த மேக்ஸிமம் நம்பர் என்னவோ அதுதான் நமக்கு தேவையான ஃபிளிப் ஃப்ளாப். இப்போ கவுண்டர்ஸ் வந்து எப்படின்னா சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ சிங்க்ரோனஸ் கவுண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ் கிளாக்டு சச் தட் ஆல் த ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஆர் கிளாக்டு அட் த சேம் டைம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபார் திஸ் பர்பஸ் த கிளாக் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு ஈச் ஸ்டேஜ் ஆஃப் கவுண்டர். இது முக்கியம். அதாவது கவுண்டருடைய அனைத்து ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் ஒரே கிளாக்கை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் கிளாக்கை வந்து கொடுக்க முடியும் ஒரே நேரத்தில். அசிங்க்ரோனஸ் கவுண்டர். அசிங்க்ரோனஸ் கவுண்டர் அப்படின்றது டூ நாட் சேஞ்ச் ஸ்டேட் எக்ஸாக்ட்லி அட் த சேம் இன்ஸ்டன்ட்.
ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் ஒரு கிளாக் முடிஞ்சிட்டு அடுத்த கிளாக் அந்த மாதிரி தான் கொடுக்கப்படுகிறது. அதனால் வந்து ஒரே நேரத்தில் கிளாக் கொடுக்கறதில்ல. அதனால் அதனுடைய ஸ்டேட் வந்து ஒரே நேரத்தில் சேஞ்ச் ஆகாது. In asynchronous counter, the clock pulses are not connected directly to clock input of each flip-flop in the counter. Okay, the counters mostly use JK flip-flops. Asynchronousக்கு மேக்ஸிமம் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா JK flip-flop யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரிப்பிள் கவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அசிங்க்ரோனஸ் கவுண்டர். இதை JK flip-flop யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்புறம் இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டேஜ், அதாவது 3 ஃப்ளிப் ஃப்ளாப்பை யூஸ் பண்ணி ஒரு ரிப்பிள் கவுண்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு 3 எட்ஜ் ட்ரிகர்டு JK ஃப்ளிப் ஃப்ளாப். இந்த சிஸ்டம் கிளாக் டிரைவ்ஸ் ஃப்ளிப் ஃப்ளாப் ஏ. ஃப்ளிப் ஃப்ளாப் ஏக்கு ஒரு கிளாக் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ இதான் வந்து ஏ அப்படின்ற இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு ஒரு கிளாக் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த ஏயோட அவுட்புட் ஆஃப் ஏ தான் வந்து பிக்கு வந்து கிளாக்காக போகுது. அது மாதிரி அவுட்புட் ஆஃப் பி வந்து சிக்கு கிளாக்காக போய் சி வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு கிளாக்கை ஏக்கு கொடுக்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஏ வந்து ஒர்க் பண்ணி ஏயிலேருந்து நமக்கு அவுட்புட் கிடைச்ச பிறகு இந்த அவுட்புட் வந்து பிக்கு வந்து கிளாக்காக கன்வெர்ட் ஆகி போகும். கிளாக்காக வந்து இது யூஸ் ஆகும். அடுத்து பியோட அவுட்புட் வந்து சிக்கு கிளாக்காக நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஏக்கு பிசி இது எல்லாமே வந்து தனித்தனி டைமில், அதாவது ஃபஸ்ட்டு ஏக்கு ஏ வந்து ஆப்ரேட் ஆகுது. அதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பி வந்து ஆப்ரேஷன் மோடுக்கு வருது. அதுக்கப்புறம் தான் வந்து சி வந்து ஆப்ரேஷன் மோடுக்கு வருது. அதனால தான் இதை நம்ம அசிங்க்ரோனஸ் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோம். When the output of a flip-flop is used, the clock input for the next flip-flop, we call the counter a ripple counter or a asynchronous counter. இதனால தான் இது மாதிரி கிளாக் அவுட்புட் வந்து அடுத்த இதுக்கு கிளாக்காக போகிறதுனால தான் இதை நம்ம ரிப்பிள் கவுண்டர்னு சொல்கிறோம், மேலும் அசிங்க்ரோனஸ் கவுண்டர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். த ஓவரால் ப்ராபகேஷன் டிலே டைம் இஸ் த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் டிலேஸ். இப்போ மொத்த டிலே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் தனித்தனியாக ஒவ்வொன்றும் இப்போ ஒவ்வொன்றுலேயும் ஒரு 2 செகண்ட் ஆகுதுன்னா இப்போ மொத்த டிலே வந்து 6 செகண்ட் ஆகும். Therefore, they are very slow for some applications. It is known as ripple counter because the trigger moves through the flip-flops like a ripple on water. Ripple அப்படின்றது வாட்டர் மேலே இருக்கக்கூடிய சிறு அலைகள் போன்ற ஒரு இயக்கம். அதுபோல் மெதுவாக மூவ் ஆகிறதுனால அதை வந்து நம்ம ரிப்பிள் கவுண்டர்னு சொல்கிறோம். The flip-flops are connected in series. The number of output states of a counter are known as modulus. A ripple counter with 3 flip-flop can count from 0 to 7 and is therefore known as mod 8 counter. அது மொத்தம் 8 நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ணணும். 0விலிருந்து 7னா 8 வரைக்கும் கவுண்ட் பண்ணால் அதை வந்து நம்ம mod 8 கவுண்டர்னு சொல்கிறோம். mod 8 கவுண்டருக்கு நமக்கு மினிமம் 3 flip-flops வேணும். அது மாதிரி சிமிலர்லி ரிப்பிள் கவுண்டர் வித் flip-flops கேன் ஹேவ் 2n அவுட்புட் கண்டிஷன்ஸ். த லார்ஜஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து mod n அப்படின்னா இப்போ உதாரணமாக mod 8 கவுண்டர் எது வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர் என்ன அப்படின்னா 7. அப்போ 8 அப்படின்னா அப்போ 8 - 1 வரைக்கும் அது கவுண்ட் பண்ணணும். அப்போ 2n அப்படின்றது அதோடைய மாடலஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து அதோடைய மேக்ஸிமம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2n - 1. இப்போ 2n - 1 வரைக்கும் அது கவுண்ட் பண்ணணும். அடுத்து டிவைட் பை n எஃபெக்ட். டிவைட் பை n எஃபெக்ட்ன்றது என்ன அப்படின்னா நமக்கு அந்த கவுண்டர்ஸ் வந்து எப்படி ஃப்ரீக்குவென்சியை டிவைட் பண்ணுது 2n டைம்ஸாக நமக்கு, அதாவது the waveform in above figure shows that the frequency of output A is 1/2 of that clock input frequency. Frequency of B is 1/4 of clock frequency. Frequency of C is 1/8 of clock frequency. இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 2 3 4 5 10 பல்சஸ் இருக்குது. அதுவே ஏயோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 கிளாக் பல்சஸ் தான் இருக்கும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 1 2 அடுத்து அப்படியே வந்து 2 அதாவது இதில் பாதியாக மாறிடுது. 2.5 அடுத்து 1.25 அந்த மாதிரி நமக்கு மாறிடும்.
அதாவது அப்போ வந்து நமக்கு மொத்தம் 10 கிளாக்ஸை அது கடைசியில் நமக்கு வந்து 1.25 அதாவது 10/4 டைம்ஸாக நமக்கு மாற்றிடுது. கடைசியில் சி தான் நமக்கு கடைசியாக கிடைக்க அவுட்புட்டு. சியோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10/4. இப்போ உதாரணமாக இங்கே வந்து இப்போ n கிளாக் பல்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே கடைசியில் n/4 3 அது n/4 நமக்கு மாறுது. சாரி n/2.5 அடுத்து 1/1.25 ஆமாம் n/4 வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். சாரி n/4 இல்லை n/2/3 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். அப்போ therefore n/8 நமக்கு கிடைக்கும். அதனால தான் 10 வந்து நமக்கு 1.25 நமக்கு கிடைக்கிறது. இதை வந்து டிவைட் பை n எஃபெக்ட் அப்படின்றது. அப்போ எவ்வளோ டிவைட் ஆகுது அப்படின்னா 2n டைம்ஸ் டிவைட் ஆகுது. உதாரணமாக வந்து n ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோ டிவைட் ஆகும்? 2n மடங்கு டிவைட் ஆகும். உதாரணமாக வந்து இப்போ 10 வந்து கிளாக் பல்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து 2 ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ டிவைட் ஆகுது? 10/2 தட் இஸ் 10/4 இட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 2.5. அதுவே 3 கிளாக் பல்சஸ் அப்படி 3 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ்னா 10/2 தட் இஸ் 10/2 இட் இஸ் 8 ஈக்குவல் டு 1.25. இது மாதிரி கால்குலேட். ப்ராபகேஷன் டிலே இன் ரிப்பிள் கவுண்டர். ரிப்பிள் கவுண்டரில் ப்ராபகேஷன் டிலே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஃப்ளிப் ஃப்ளாப், ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்போட ப்ராபகேஷன் டிலேயை வந்து டிபிடின்னு வச்சுக்கிறோம். இப்போ n ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய மொத்த ப்ராபகேஷன் டிலே வந்து n இன்ட்டு ஒரு ப்ராபகேஷன் டிலேக்கு பிரிக்கிற வேண்டியதான். இப்போ n இன்ட்டு டிபிடி. இப்போ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி தட் கேன் பி யூஸ்டு. இப்போ ஃப்ரீக்வன்சி கால்குலேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் மேக்ஸிமம் ஈக்குவல் டு இது அப்படியே ப்ராபகேஷன் டிலேயை வந்து இதை நமக்கு டிவைடரில் போட்டோம் அப்படின்னா நமக்கு எஃப் மேக்ஸிமம் கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் அப் டவுன் கவுண்டர். அப் டவுன் கவுண்டர்னா அப் அண்டு டவுன், அதில் ஹெட்டிங்லேயே நமக்கு நேம் இருக்குது. இப்போ 0லேருந்து 9 வரைக்கும் 0லேருந்தும் இன்க்ரீஸ் ஆகி கவுண்ட் ஆகும். அதே மாதிரி மேலே இருந்தும் டவுன் பண்ணியும் கவுண்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரியான கவுண்டரை நம்ம வந்து அப் டவுன் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எப்படி இப்போ அதை வந்து ஒரே கவுண்டரையே நம்ம அப் கவுண்டராகவும் யூஸ் பண்ணலாம், டவுன் கவுண்டராகவும் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கிளாக் பல்ஸ் நம்ம கொடுக்குறத பொறுத்து இருக்குது. இப்போ U/D பார் அப்படின்ற கண்ட்ரோல் டெர்மினல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ U/D பார் இஸ் ப்ரொவைடட் இன் அன் அப் டவுன் கவுண்டர். இப்போ U/D பார் சிக்னல் வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து U அப் கவுண்டராக செயல்படும். ஏன்னா U வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதுவே லோவாக இருந்துச்சு அப்படின்னா U வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா U வந்து லோவாகிடும், D பார் வந்து ஹை ஆகிடும். அப்போ அது என்ன மாறும்? டவுன் கவுண்டராக மாறிடும். இப்போ அப் கவுண்டர் அப்படின்னா என்ன பண்ணுது? அப்வேர்டு ஃப்ரம் 0லேருந்து அப்வேர்டில் போகும். அதுவே டவுன் கவுண்டர்னால் மேலேருந்து அதனுடைய அவுட்புட் கடைசியில் வந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து நமக்கு 0வாக இருக்கும். 0ல் ஸ்டார்ட் ஆனால் அப் கவுண்டர், 0ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது டவுன் கவுண்டர். அடுத்து டிகேட் அண்டு பிசிடி கவுண்டர். டிகேட் கவுண்டர் இதை வந்து ஆல்சோ கால்டு மாடு 10 கவுண்டர் டிவைட் பை 10 கவுண்டர்னு சொல்கிறோம். டிகேட் கவுண்டர்னால் 10 வரைக்கும் எண்ணக்கூடிய கவுண்டரை டிகேட் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் ஐசிஸ் கொடுத்துருக்கோம். இது சும்மா பார்த்துக்கிறோன்னா பார்த்துக்கலாம். A decade counter is one that goes through 10 unique output combinations and then resets as the clock proceeds further. Since it is a mod 10 counter, it can be constructed with a minimum 4 flip-flops. mod 10 நமக்கு 4 flip-flops வேணும், நமக்கு தெரியும். அடுத்து SN 54/7490 இது ஒரு decade கவுண்டருக்கான ஐசி, mod 10 கவுண்டருக்கான ஐசி. அடுத்து இது வந்து பிசிடி கவுண்ட்டு இதெல்லாம் வந்து செய்யக்கூடியது. ஓகே, தேங்க்யூ.